சுல்ஹே குல்லியத் என்றால் என்ன? உண்மையில் சுல்ஹே குல்லியத் என்பது அல்வாவையும் மாட்டுச் சாணத்தையும் கலந்து விடுவது போன்றது. புரிகிறதா? இப்பொழுது எனக்குச் சொல்லுங்கள், சாணத்தில் அல்வா கலந்தாலும் அல்வாவில் சாணம் கலந்தாலும் நஷ்டம் யாருக்கு? சாணத்திற்கா? இல்லை, நஷ்டம் அல்வாவுக்குத்தான். அதேபோல் ஒரு சுன்னி வஹாபியுடன் கலந்தாலும் அல்லது ஒரு வஹாபி சுன்னியுடன் கலந்தாலும் வஹாபிக்கு பெரிய இழப்பு ஒன்றுமில்லை. இரு நிலைகளிலும் இழப்பு சுன்னிக்குத்தான் ஏற்படும். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், தனது மகளை தவறான அகீதா கொள்கை கொண்ட ஒரு வஹாபிக்கு திருமணம் செய்து வைக்கும் மனிதரைப் பற்றி ஆலா ஹல்ரத் கூறுகிறார்கள். அவனுடைய அகீதா குஃப்ரியாவாக நிராகரிப்பு நம்பிக்கையாக இருந்தால் அந்த மனிதன் விபச்சாரத்திற்கு வழிவகுக்கிறான். தனது மகள்களை ஒழுக்கக்கேடு மற்றும் ஹராமான செயல்களுக்காக முன்வைக்கிறான். இந்த விஷயத்தைப் பற்றி ஆலா ஹல்ரத் முழுமையான ஒரு நூலை எழுதியுள்ளார்கள். அதன் பெயர் இஷாலத்துல் ஆர் பிஹாஜில் கராய்மில் கிலாபின்னார். நீங்கள் ஆலா ஹல்ரத்தின் மஸ்லக்கை வழிமுறையை பின்பற்றுவதாக முழக்கம் எழுப்புகிறீர்களானால் இத்தகைய பீர்களிடமிருந்தும் வஹாபிகளின் நிக்காகை நடத்தச் செல்லும் இத்தகைய மௌலவிகளிடமிருந்தும் விலகியிருங்கள். ஒருவர் வஹாபியின் நிக்காகை நடத்தச் சென்றால் அவரை பள்ளிவாசலின் முசல்லாவில் தொழுகை மேடையில் இருந்து அகற்றி வெளியேற்றுங்கள். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் எதிராக இருப்பவர்களிடம் வெறுப்பு உருவாகியுள்ள ஒருவரே அந்த முசல்லாவில் நிற்கத் தகுதியானவர்.